வணக்கம். இன்னைக்கு கத்திரிக்காய் கொஸ்து செய்யலாங்க. கத்திரிக்காய் கொஸ்துனால பருப்பு போட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். கும்பகோணத்தில் கொஸ்து பருப்பு போட்டு செய்வாங்க. இது நான் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பிரசாதமாக கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த கொஸ்து தான் செய்ய போகிறேன். இது புளிப்பு இனிப்பு காரம் சேர்ந்து இருக்குங்க. அது நல்லெண்ணெயில் தான் செய்யணும். வாங்க எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். வறுத்து எடுத்துக்க வேண்டிய பொருள் காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, தனியா. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிடுவோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருவோங்க. முதல்ல கடலைப்பருப்பு சேர்த்துருவோம். நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டாங்க, கருகக்கூடாது. இப்போ தனியாக சேர்த்துருவோம், காஞ்ச மிளகாவும் சேர்த்துருவோங்க. காரத்துக்கு நம்ம சேர்க்கறது இந்த காஞ்ச மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாங்க. தாளிக்கும்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ வறுத்து எடுத்துக்க வேண்டியது கடலைப்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகாய். இது பொன்னிறமாக செவந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா செவந்துருச்சு மிளகாலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் புளி சாத பொடிக்கு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் விட்டுருவோங்க. தாளிப்புக்கு நல்லெண்ணெய் தாங்க. கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி கொடுங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்து வதக்கணுங்க. வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ கத்திரிக்காவை சேர்த்துருவோங்க. நல்லா குழைய வதங்கி வரணுங்க. அப்போ தான் இந்த கொஸ்து டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. கத்திரிக்காவே தெரியக்கூடாது. கத்திரிக்காய் வதங்கும் போதே கல்லுப்பு சேர்த்துருவோங்க. இப்போது பெருங்காயத்தூளும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வச்சுங்க, வெந்துருச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துருவோங்க. புளி தண்ணி நல்லா பச்சை வாடை போகட்டுங்க, நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடியை சேர்க்கணுங்க. அரைச்சி வச்ச பொடி நம்ம காரத்துக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த பொடி போட்ட உடனே குழம்பு கொஞ்சம் இந்த கொஸ்து திக்காகும். உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு வெல்லம், கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கங்க. நல்லா தலைன்னு தக்காளி தொக்கு மாதிரி வரணுங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம கடலை பருப்பு போடுறதுனால நல்லா திக்கு கொடுக்குங்க. நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க. இட்லி தோசைக்கு அருமையாக இருக்குங்க. பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.